குரோம் ஆப்ல அதிகமா நோட்டிஃபிகேஷன்ஸா வந்துகிட்டு இருக்கும். இந்த மாரி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ எப்படி வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் பண்றது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். குரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் த்ரீ லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே நோட்டிஃபிகேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட குரோம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங் ஆப்பில் வந்து ஓப்பன் ஆயிரும் டேரெக்டாக. அங்கே பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து வராது. ஸோ க்ரோமில் மெயினாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய க்ரோமில் வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணி வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்படி வந்து பார்க்குறப்ப அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அலோ பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருக்கும் நோட்டிஃபிகேஷனு. அப்போ நீங்கள் வந்து அலோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். அதுமாரி நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டுக்கெலாம் வந்து அலோ கொடுத்துருக்கீங்களோ அந்த வெப்சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இனிமேட்டு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த அலோ அப்படின்றத கொடுக்கறதுக்கு பதிலாக பிளாக் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. அதையும் வந்து பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய வெப்சைட் இது மாதிரி அலோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தினா நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா க்ரோம்லேருந்து வந்து வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.